நெக்ஸ்ட் மந்த் ஒரு மேரேஜ் இருக்கு, அதுக்குள்ள நான் 10 கிலோ குறையணும். நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் ரைஸே எடுக்கிறது கிடையாது. அப்படி கிடையாது, ரைஸ் எடுத்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆக்சுவலி 7 o'clock நம்ம ஃபுட்டு முடிச்சுக்கிறது தான் நல்லது. அதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட் மீட் எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ ரெட் மீட் சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஸோ 2 meal per day அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 3 to 4 daysக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவே ஓகே, பழக ஆரம்பிச்சிடும். இந்த 2 meal a day அப்படிங்கிறது சொன்னீங்க. மார்னிங் அதை விட்டுட்டா ஈவினிங், மார்னிங்கும் ஈவினிங்கும் இந்த என்னென்ன விஷயங்கள் சாப்பிட்டா அந்த பசி அப்படிங்கிறது நல்லா கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கும். ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா சில விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு ஹெல்தி வெயிட் லாஸ் தாண்டி எல்லாம் டேஸ்டி வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? ஓகே, பிடிச்ச டைம் ஒரு பரோட்டாவோ அப்பப்போ ஒரு வேற சித்த மருத்துவத்துல லைக் வெயிட் லாஸ்க்கு ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸே பார்த்தீங்கன்னா துளசி நல்ல கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். காலையில் ஒரு 50 ml கற்பூரவள்ளி சாறு குடிச்சிட்டு வந்தாலே நல்ல வெயிட் லாஸ் ஆகும். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மேம், அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எப்பவுமே கேட்கறது இந்த வெயிட் லாஸ் பத்தி மேம். இப்போ எல்லாம் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு வந்து நிறைய இன்டர்நெட்ல நிறைய வீடியோஸ் வெயிட் லாஸ் பத்தி வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் நிறைய இன்ஸ்டன்டா ரிசல்ட்ஸ் வேணும். எனக்கு ஒரு 1 weekல எனக்கு ஒரு 5 to 8 கிலோ குறையணும், இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சினாரியோ அப்படிங்கிறது வந்து ஆயிடுச்சு மேம். நீங்களுமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எல்லாருக்குமே ஒரு அவசரம் தான். என்னென்னா வெயிட் கெயின் ஆகும்போது 1 weekல நம்ம அப்படியே ஒரு 10 kg 15 kg அப்படி இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் வெயிட் லாஸ் ஆகும்போதும் கொஞ்சம் சர்டன் டைம் எடுக்கும். எல்லாருமே கேட்குறது, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு மேரேஜ் இருக்குது, அதுக்குள்ளே நான் 10 கிலோ குறையணும், எனக்கு எதுனா பண்ணி கொடுங்க மேம் அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் ஓரளவுக்கு தான் நம்ம பாடியை வந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை ஆல்ரெடி நம்ம பாடியில் வேறு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் டயட் வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கும். பட் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் அப்படின்றது எல்லாருக்குமே சாத்தியமான ஒரு விஷயம்தான். முடியாதுன்றது கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹெல்த் கண்டிஷனை பேஸ் பண்ணி, ஏஜை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக நேச்சுரலாக ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லும் போதே அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு ஒரு 10 kg வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்லாம் உங்ககிட்ட பேஷண்ட் வந்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்? ஏன்னா எவ்வளோ கேஜிஸ் அவங்க குறைக்க முடிஞ்சது அந்த 1 month? 1 monthல மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 kgs வெயிட் லாஸ் ஆகும். செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் என்ன நடக்கும் நம்ம பாடியில், நம்ம இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லும்போது அதனுடைய ரிசல்ட் நம்ம பாடியில் தெரியறதுக்கே ஒரு 10 to 15 days டைம் எடுக்கும். ஆஃப்டர் 15 daysலேருந்து அதுக்கான ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த 15 daysலேயே வெயிட் டெய்லி செக் பண்ணி பார்க்குறவங்களும் இருக்காங்க. டெய்லி பார்ப்பாங்க, வெயிட் லாஸ் ஆயிடுச்சா, ஐயோ இன்னும் இல்லையே அப்படின்ட்டு. அப்படி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 2 to 3 kgs வெயிட் லாஸ் ஆகும் ஹெல்த்தியாக. செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 kgs நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறோம், அப்போ தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இவ்வளோ நாள் ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருப்போம், அது பாடி வந்து அடாப்ட் பண்ணணும். நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு மனசார அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 week ரொம்ப ஓகே ஈகராக ஆர்வமாக அதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு 10 daysக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் லூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு 15 days 2 weeksல ஆமாப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோன்றது நம்ம கையிலையும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட், மெயினாக ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ கார்ப்ஸோ இல்லை ஸ்வீட்ஸோ நம்ம கட்டாயம் குறைக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுமா? நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் ரைஸே எடுக்கிறது கிடையாது. அப்படி கிடையாது, ரைஸ் எடுத்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். நிறைய நம்ம எடுக்கிற மெத்தடில் தான் இருக்குது. ஸோ நம்ம ரெட் ரைஸ் எடுக்கலாம், அதே மாதிரி மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸே எடுத்தாலும் நீங்கள் கஞ்சி வடித்து சாப்பிடுங்க, குக்கரில் வச்சு சாப்பிட வேண்டாம். அந்த மாதிரி நம்ம ரைஸ் எடுத்தும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நமக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, இல்லை சுகர் இருக்குது அப்படின்னா தைராய்டு லெவல் அண்ட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே சொன்னீங்க ஹெல்தி வெயிட் லாஸ் அப்படின்னு. இன்னைக்கு ஹெல்தி வெயிட் லாஸ் தாண்டி எல்லாம் டேஸ்டி வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? நான் என்னை எதுவும் மாற்ற சொல்லாதீங்க, நான் அதே சாப்பிட்டுக்கிறேன், அதனால எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே நிறைய பேர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இருந்திருப்பீங்க. டேஸ்டி வெயிட் லாஸ் பாசிபிளா மேம்? ஃபஸ்ட்டு
டேஸ்டி வெயிட் லாஸ் சொல்கிறத விட நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த குவான்டிட்டியை குறைச்சிடணும். எவ்வளோ சாப்பிட்றோம், நிறைய பேர் எனக்கு இந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிறைய சாப்பிடுவாங்க. அது டைஜஷன் ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த ஃபுட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஸோ 2 மீல் பர் டே அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அதுவே ஓகே பழக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பாடியில் அவ்வளோ கேலரிஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, எல்லாமே ஃபேட்டாக டெபாசிட் ஆகுது. நம்ம ஃபுட்டை குறைச்சா மட்டும்தான் அடுத்தது நமக்கு ஃபுல்லாக பாடியில் டெபாசிட் ஆகிருக்கிற ஃபேட் எல்லாமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக ஆரம்பித்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம சான்ஸே கொடுக்காம ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் வெயிட் கெயின் ஆகும். ஸோ அப்போ 2 மீல் பர் டே அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமும் பாடி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்ல ஸ்வீட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது, லேட் நைட் சாப்பிட்றத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது டக்குன்னு எனக்கு இன்னொரு விஷயம் தான் மேம் ஞாபகம் வருது. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சொல்கிறாங்க, நிறைய பேர் இப்போ சொல்கிறது வந்து நான் ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே சாப்பிட மாட்டேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன், யங்காகவும் இருக்கேன் அண்ட் என்னோட வெயிட் எல்லாமே மேனேஜ் ஆகுது அப்படின்னு. அந்த 6:30 7க்கு மேலே சாப்பிட்டா என்ன மேம் ஆக்சுவலாக பாடியில் நடக்குது? ஆக்சுவலி 7 o'clock நம்ம ஃபுட்டு முடிச்சுக்கிறது தான் நல்லது. நான் 2 மீல் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ மார்னிங் நீங்கள் 8 o'clock சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மீல் வந்து ஈவினிங் ஒரு 7 o'clock 6:30 அந்த டைமில் சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தியாக தான் இருக்கும், பட் நம்ம ஒர்க் எப்படி பண்ணுறோன்றதை பொறுத்து. ஓகே, சிலர் வந்து நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன், எனக்கு ஒர்க் முடிக்கிறதே 12 o'clock ஆகிடும், அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வேண்டாம், நீங்கள் 8 o'clock டின்னர் முடிச்சுட்டு கூட ஒர்க் பண்ணுங்கள். ஐயோ எனக்கு திரும்ப பசிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைமில் மில்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம். ஸோ நல்ல சாலிடாக ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறது மேக்ஸிமம் 7 o'clock 7:30க்குள்ளே நம்ம முடிச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். எஸ் மேம், இந்த 2 மீல் அ டே அப்படிங்கிறது சொன்னீங்களா மேம், மார்னிங் அதை விட்டுட்டா ஈவினிங், பட் சம்டைம்ஸ் அந்த பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த மார்னிங்கோ ஈவினிங்கோ எந்த அளவுக்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் சாப்பிட்டா அந்த பசி அப்படிங்கிறது நல்லா கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கும் மேம்? ஸோ நிறைய பேர் இது கேட்பாங்க, இது காலைல சாப்பிடும்போதே நிறைய சாப்பிடணும், இதுக்கப்புறம் நான் ஈவினிங் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கும் நம்ம வந்து ஹெவியாக சாப்பிடணும் அப்படி கிடையாது. கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசி தாங்கும் அப்படின்னு இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நார்மலாக நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை வெஜிடபிள் சாலடாக எடுத்துக்கிறோம், இல்லை மில்லட்ஸில் இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிறோம், இல்லை ஸ்ப்ரவுட்ஸு, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா திரும்ப நமக்கு வந்து ஒரு 12 o'clock 1 o'clock பசி இருக்கும் தான். அப்போது லைட்டாக ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள் சாலடோ, இல்லை நான் வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன், இல்லைன்னா அவள் பாலில் போட்டு எடுத்துக்கிறேன், இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அவளில் எடுக்கும்பொழுது அது வயிறும் நிறைய ஆரம்பிக்கும், ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம்லேயே எனக்கு பசி இருக்குன்னா அப்பவும் வந்து நம்ம திரும்ப என்ன பண்ணலாம்னா ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். திரும்ப நைட் நமக்கு பிடிச்ச டின்னர் என்னவோ அதை சாப்பிடணும். ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் அப்படின்னும் போது அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், இது நான் சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா, இது வேணுமா வேணாமா அப்படின்ட்டு. ஓரளவுக்கு நம்ம டயட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்மளே ஒரு ரூல்ஸ் போட்டுகிட்டே இருந்தோம்னா அது டைஜஷனும் ஆகாது. ஏன்னா உணவு அப்படின்னு சொல்கிறது கண்ணால் பார்த்து அதை ருசித்து நம்ம சாப்பிடும்போது தான் ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். பிடிக்காத உணவை ஏதோ ஒன்று நம்ம டயட் பிளான்காக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லும்போதும் இன்னும் பாடி வீக்காக ஆரம்பிச்சிடும். சைக்காலஜிக்கெலாம் ஒரு 1 வீக் அப்புறம் அந்த டயட் நம்ம ஃபாலோ பண்ணவும் முடியாது. ஸோ நிறைய பேர் இதில் இருந்து ஓகே வேண்டாம்ப்பா இதெல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறதுக்கான ரீசனே இதுதான். ஸோ நான் டயட் சார்ட் நோட் பண்ணி கொடுக்குறேன்னா இதையே தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, இல்லை ஜஸ்ட் இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க, இதையே அப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுப்போம். ஓகே மேம், இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் சொல்லும் போது நிறைய வெஜிடேரியனாகவே சொல்லிட்டீங்க, இந்த நான்வெஜ் லவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நாங்களாம் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 4-5 நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் எப்படி மேம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ருட்டீனை எப்படி மாற்றிக்கலாம்? ரொட்டீன்னா எக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நாட்டுக்கோழி ஓகே பெஸ்ட், அதை எடுத்துக்கலாம். ரெட் மீட் எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ ரெட் மீட் சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெட் மீட் எடுக்கிறது கொஞ்ச நாளைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நினைக்கிற ஒரு வெயிட் லாஸ் வந்ததுக்கப்புறம் அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக லைஃப் லாங் எடுக்கவே கூடாதுன்னு இல்லை, ஒரு 2 months 3 months மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைங்க அப்போ ப்ரோட்டீன் நான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாகவும் வெயிட் லாஸ் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஃபைபரும் பார்த்திங்கன்னா நமக்கு டைஜஷன் ஆகி நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால்
கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் மோஷன் போதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஈஸியாக மோஷன் போகும்போது வெயிட் லாஸ் நல்லாவே ஆகும். நல்லா ஒபீஸாக இருக்கிற நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்தாலும் சரி, நிறைய ஜங்க்ஸ் சாப்பிட்றது, இல்லை கார்ப்ஸ் நிறைய எடுக்கிறது, மைதா பேஸ்டு டயட் நிறைய எடுக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் கெயினுக்கு ஒரு ரீசனாக இருக்கும், கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ டயட் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு சாத்விக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது. சாத்விக் ஃபுட்னா ஈஸியாக டைஜஷன் ஆகணும், ரொம்ப மசாலா ஐட்டம்ஸு, ஸ்பைசஸ் நிறைய இல்லாமல், ஆயில் கண்டென்ட் நிறைய இல்லாமல், அந்த மாதிரி ஒரு டயட் எடுக்கும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் சொல்லும் போது இந்த சைட் பரோட்டாவும் இந்த சைட் பிரியாணி தான் ஞாபகம் வருது. ஓகே மேம், அதுக்கு ஏதாவது ஒரு ஓகே பிடிச்ச டைம்ல ஒரு பரோட்டாவோ அப்பப்போ ஒரு எப்படி மேம் அது ஹெல்த்தியாக சாப்பிட்றது? அதுக்கு வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பரோட்டா இன்னைக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே என்ன சொல்லுவேன்னா, மேம் இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நான் சாப்பிடுங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டுக்கோங்க, லேட் நைட் சாப்பிட வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சொன்ன மாதிரி 7 to 7:30 நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்கன்னா அது ஹெல்த்தி கிடையாது தான், இருந்தாலும் ஓகே, அது மைதா பேஸ்ட் டயட். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் சாப்பிட்டுக்கிறேன்னா சாப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னும் ஒரு 10 minutes எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அதை இதில் ஈக்குவல் பண்ணிடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். வேற சித்த மருத்துவத்துல லைக் வெயிட் லாஸ்க்கு ஏதாவது லேகியமோ மெடிசன்ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா மேம்? நிறைய இருக்குங்க. இதுதான் இல்லை, அவ்வளோ விஷயங்கள் சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபாலோ பண்ணலே ஒபீசி அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே வராது ஃபஸ்ட்டு. அப்புறம் ஏன் நம்ம வெயிட் லாஸ்க்கு போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம சாதாரணமாக வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுற வீட்டில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸே பார்த்திங்கன்னா, துளசி நல்லா கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். கற்பூரவள்ளி இலையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும், பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். அது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அந்த கற்பூரவள்ளி சாறு எடுத்து குடிச்சிட்டு காலையில் ஒரு 50 ml கற்பூரவள்ளி சாறு குடிச்சிட்டு வந்தாலே நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 5-6 கற்பூரவள்ளி இலை எடுத்து நல்லா சாறு எடுத்துகிட்டு அதை அப்படியே குடிக்கணும். அது கூட வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ கற்பூரவள்ளி இலை சாரும் துளசி சாரும் நம்ம குடிக்கும்போது நல்லா வெயிட்லெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வீக்லி ஒன்ஸ் வந்து பைனாப்பிள் டயட் நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படின்னா, பைனாப்பிள் பெஸ்ட்டாக நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணும். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் பைனாப்பிள் எப்படின்னா, ஒரு 4 ஸ்லைஸ் பைனாப்பிள் எடுத்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2.5 to 3 liters வாட்டரில் இதை போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஒரு 15 minutes இது பாயில் பண்ண உடனே இதில் கொஞ்சம் சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணியை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம குடிக்கணும். எப்போல்லாம் தண்ணி நம்ம குடிக்கணுமோ அப்போல்லாம் இந்த பைனாப்பிள் வாட்டரை நம்ம குடிக்கலாம். இது வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 3 monthsக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடலில் டாக்ஸின்ஸு, ஃபேட்டி லிவர் இன்றைக்கி எவ்வளோ பேருக்குங்க. எப்படி சுகர் பிபிலாம் ஈஸியாக எல்லாருக்கும் வருதோ, இப்போ ஃபேட்டி லிவர் கண்ணை மூடி கண்ணை திறந்தா எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ அதை நம்ம கரைக்கணுனாலும் இந்த பைனாப்பிள் வாட்டர் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைனாப்பிள், பப்பாயா இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறதுனா எப்போவுமே ரெகுலராக அவாய்ட் பண்ணுற ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்குது. பட் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்து பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு இந்த 2 ஃப்ரூட்டுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.